வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு அலகு 5ல பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் கல்வி வளர்ச்சி இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். மதிப்பீடு பகுதியில சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. வாரணாசியில் இருந்த குருகுல கல்வி முறைக்கான சான்றுகளை வழங்கியவர் யார்? இதற்கான விடை பெர்னியர். 2. வங்காளத்தில் அரசர் தர்மபாலரால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எது? விடை விக்ரமசீல பல்கலைக்கழகம். 3. யாருடைய ஆட்சியின் போது சீனத்துறவி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார்? விடை முதலாம் நரசிம்ம பல்லவன். அடுத்து, நாலந்தாவை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ எந்த ஆண்டு அறிவித்தது? விடை 2009. கல்கத்தாவில் முதல் மதராசாவை நிறுவிய கவர்னர் ஜெனரல் யார்? விடை வாரன் ஹேஸ்டிங்ஸ். காலங்காலமாக ஓரங்கட்டப்பட்டிருந்த சமூக பெண்களுக்கென பள்ளி ஒன்றை நிறுவியவர் யார்? விடை ஜோதிபா புலே. அடுத்து, ஜெர்மானிய சமய பரப்பாளர் பார்த்தோலோமஸ் சீகன்பால்கு தமிழ்நாட்டில் எங்கு முதல் பள்ளியை நிறுவினார்? விடை தரகம்பாடி. அடுத்து பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. அந்தணர் மற்றும் அரசகுலத்தோரின் மகன்கள் மட்டுமே டேஸ் இந்தியாவில் கல்வி கற்க முடிந்தது? விடை பழங்கால. 2. பாப்டிஸ்ட் மிஷன் கல்லூரி 1818 செராம்பூர் என்ற இடத்தில் தொடங்கப்பட்டது. 3. பேராசிரியர் கார்வே பூனாவில் இந்து விதவைகளுக்காக ஒரு பள்ளியை தொடங்கினார். 4. அகில இந்திய மகளிர் மாநாடு தீர்மானம் இயற்றி இர்வின் சீமாட்டி கல்லூரியை டில்லியில் தொடங்கியது. அடுத்து 5. முதல் இடைநிலை கல்வி குழுவின் தலைவர் டாக்டர் லட்சுமண சுவாமி முதலியார். அடுத்து பொறுத்துக. பல்கலைக்கழக மானிய குழு. விடை 1956. கோத்தாரி கல்விக்குழு 1964. மெக்காலே ஆங்கில கல்வி. இலவச கட்டாய கல்வி 6 முதல் 14 வயது வரை. டாடாவின் இந்திய அறிவியல் கழகம் பெங்களூர். அடுத்து, சரியா தவறா என குறிப்பிடுக. சிந்துவெளி எழுத்துக்களும் கீழடியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பானையோடுகளில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களும் ஒன்றே என்பதை வெளிக்காட்ட நமக்கு சான்றுகள் கிடைத்துள்ளன. விடை தவறு என இதுவரை தெளிவான சான்றுகள் கிடைக்கவில்லை. அடுத்து, நாலடியார் சமணர் வழங்கிய நூலாகும். விடை சரி. உபனிஷத் என்ற சொல்லுக்கு ஒருவருக்கு அருகில் உட்காருதல் என்று பொருள். விடை சரி. புத்தர், மகாவீரர் மற்றும் கோசலர் ஆகியோர் வேதங்களின் மேலாதிக்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். விடை சரி. அடுத்து, நாலந்தா ஒரு சிறந்த வேத கல்வி மையமாக இருந்தது. விடை தவறு. நாலந்தாவது ஒரு சிறந்த புத்தமய கல்வியாக இருந்தது. அப்ப விடை தவறு. அடுத்து, பின்வருவனவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு. இதில் பார்த்தோம் அப்படின்னா சரியானது 4 கொடுத்துருக்காங்கம்மா. இந்த 4ல் சரியானது எது அப்படின்னா, சமஸ்கிருத கல்வியானது வேதங்கள், உபநிடதங்கள், தர்மசாஸ்திரங்கள் மற்றும் காவியங்களை பயிற்றுவிட்டது. இது சரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வாரணாசியில் இருந்த குருகுல கல்வி முறையில் ஆசிரியர்கள் தங்கள் இல்லங்களில் கற்பித்தார்கள். இது தங்கள் இல்லங்களில் கற்பிக்கலை. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வீடுகளுக்கு சென்றோ அல்லது தோட்டங்களில் பெரிய பெரிய பணக்காரர்கள் வணிகர்களுடைய தோட்டத்திற்கு சென்றுதான் கல்வியை கற்பித்தார்கள். அதனால விடை தவறு இது. பல்கலைக்கழக வளாக பாணியில் மடாலயங்கள் கட்டப்பட்டிருந்தன. மடாலயங்கள் அப்படிங்கிறது கோவில்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். பல்கலைக்கழக வளாக பாணியில் இருக்காது. ஆனால் மடாலயங்களுக்கு அடுத்து அது அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகம் அந்த மாதிரி பல்கலைக்கழக வளாகத்தில் கல்வி பயிற்றுவித்தாங்க. குருகுல கல்வி முறையில் ஆசிரியர்கள் மன்னர்களின் மானியங்களால் பயனடைந்தனர். குருகுல கல்வி முறையில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆசிரியர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மானியங்கள் யார்கிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னா மன்னர்கள்கிட்ட கிடைச்சிருக்கு. அவங்க அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பெற்றோர்கள் அந்த குருகுல கல்வியில் பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களை பெற்றோர்களிடமிருந்தும் தட்சணையாகவோ அல்லது மன்னர்களின் பரிசு பொருளாகவோ குருகுல கல்வி முறையில் ஆசிரியர்களுக்கு கிடைத்தது. அதனால் விடை நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 1 மற்றும் 4 தான் விடை சரி. ஆனால் இங்கே நம்மளுக்கு கொடுக்கல. சரியா? 1 மற்றும் 3 சரியானவே நீ எழுதலாம். பட் ஆனால் பார்த்தோம் அப்படின்னா இங்கே மடாலயங்கள் பல்கலைக்கழக வளாக பாணியில் கட்டப்படலை. சரியா? அதனால் விடை என்ன வரும்னா 1 மற்றும் 4. அடுத்து, பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி. புறநானூறு கல்வியின் முக்கியத்துவம் குறித்து கூறுவதை எழுதுவோம். இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 54 இருக்கு, பார்க்கலாம்.
இங்கே இருக்கு பாருங்க. சங்க காலத்தை சேர்ந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் ஆரிய இதுவரை எழுதிக்கங்க. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் தான் எழுதிய புறநானூற்று பாடலில் எழுதிட்டு அடுத்து ஏழ்மை நிலையில் இருப்பவரும் ஆசிரியர்களிடம் சென்று கற்க வேண்டும் என்பதையும் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு பரிசில்கள் வழங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றனர். அடுத்து தாயானவள் தான் பெற்றெடுத்த குழந்தைகளில் கற்றறிந்த குழந்தையே பெரிதும் ஆதரிப்பாள் என்றும் ஆள்பவர்களும் கற்றோரின் சொற்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து பின்பற்றுவர் என்றும் கூறுகின்றனர். அடுத்து மேல்தட்டு மக்கள் கற்று சிறந்தோர் கீழ்த்தட்டு மக்களாயினும் அவர் சொல்லுக்கு தலை வணங்குவர் எனவும் கல்வியின் பெருமையை பெரிதும் போற்றியுள்ளார். இதுவரை எழுதிக்கலாம். முதல் கேள்விக்கான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க. தமிழ் இலக்கியத்திற்கு சமணர்களின் பங்களிப்பினை எடுத்துரைக்க. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 55 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க. தமிழ் இலக்கியத்திற்கு சமணர்கள் ஆற்றிய பணிகள் அளப்பரியவை, அவைகளுள் பெரிதும் போற்றப்படுபவை திருக்குறள் மற்றும் நாலடியார் ஆகியன. இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து மூன்றாவது கேள்வி. நாலந்தா பல்கலைக்கழகம் பற்றி உங்களுக்கு தெரிவது யாது? இதற்கான விடை பக்க எண் 55 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க. பீகாரில் சிறந்த பௌத்த கல்வி மையமாக திகழ்ந்த நாலந்தா பல்கலைக்கழகம் கல்வி பயில்வதற்கென சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பல பகுதிகளில் இருந்து வரும் மாணவர்களை ஈர்த்தது. இங்கு பயின்ற மாணவர்கள் புத்தரின் கோட்பாடுகளை தங்கள் நாடுகளுக்கு கொண்டு சென்றனர். இது மூன்றாவது கேள்விக்கான விடை. அடுத்து நான்காவது கேள்வி. இடைக்கால இந்தியாவில் இஸ்லாமிய கல்வியின் சாராம்சத்தை சுட்டிக்காட்டவும். இதற்கான விடை பக்க எண் 56 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க. இஸ்லாமிய பள்ளிகள் அனைவருக்குமானதாக செயல்பட்டன. எத்தகைய தடையும் இன்றி அனைவருக்குமானதாக செயல்பட்டன. இங்கு மாணவர்கள் குரானின் சில பகுதிகளை மனப்பாடம் செய்ததோடு வட்டார மொழிகள் மற்றும் பாரசீக மொழியினையும் கற்றனர். இது எழுதிட்டு அடுத்த தொடர்ச்சியா மேலும் மாணவர்களுக்கு அரபு இலக்கணம், இலக்கியம், கணிதம் மற்றும் கணக்கு பதிவியல், தர்க்க சாஸ்திரம் ஆகியவையும் கற்பிக்கப்பட்டன. இதை சேர்த்து எழுதிக்கலாம். நான்காவது கேள்விக்கான விடை. அடுத்த ஐந்தாவது கேள்வி. காந்தியடிகளின் வார்தா கல்வி திட்டம் என்றால் என்ன? இதற்கான விடை பக்க எண் 61 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க. காந்தியடிகள் வார்தா கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். வார்தா கல்வி திட்டம் அனைவருக்கும் அடிப்படையான தொடக்க கல்வியையும் கைத்தொழில் சிலவற்றை கற்பிப்பதையும் நோக்கமாக கொண்டிருந்தது. மாணவர்கள் தாங்களே உற்பத்தி செய்யும் பொருட்களின் விற்பனையின் மூலம் கிடைக்கும் பணத்தால் அவர்களுக்கான இலவச கட்டாய கல்வி சாத்தியமாகும் என்று நம்பப்பட்டது. இதுவரை எழுதிக்கலாம். ஐந்தாவது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க. கீழ்கண்டவற்றிற்கு ஒரு பத்தி அளவில் விடையளி. சமண பௌத்த மடாலயங்களில் கல்வியின் முக்கிய கூறுகளை பற்றி விவாதிக்கும். இதற்கான விடை பக்க எண் 55 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க. முதல் கேள்விக்கான விடை. சமண பௌத்த மடாலயங்கள் தங்களது துறவிகளுக்கு கல்வி கற்பித்தும் பயிற்சி அளித்தும் வந்தன. இங்கு கல்வி பயில வரும் மாணவர்கள் தங்களது கல்வி பயிலும் காலம் முடியும் வரை அங்கேயே தங்கி கற்றனர். சமணர்களின் சமய இலக்கியங்கள் அர்த்தமகதி மொழியிலும் பாலி மொழியிலும் இருந்தன. தென்னிந்தியாவில் மதுரைக்கு அருகிலும் காஞ்சிபுரத்திலும் கர்நாடகாவில் சரவணபெலகோலா என்னும் இடத்திலும் மத போதனைக்கான மையங்களை சமணர்கள் நிறுவினர். இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க. மெக்காலேயின் புகழ்பெற்ற அறிக்கை பற்றி சுருக்கமாக எழுதுக. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 57 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க. வில்லியம் பெண்டிங் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்ட போது பண்பட்ட உயர்தட்ட இந்தியர்கள் பலர் ஆங்கில கல்வி விரும்புவதை கணக்கில் கொண்டு அவர் தாமஸ் பாபிங்டன் மெக்காலேயை அன்றிருந்த கல்விக் குழுவின் தலைவராக நியமித்து கல்விக்கான ஒரு வரைவு கொள்கையை தயாரித்து வழங்கும்படி கோரினார். மெக்காலே 1835 ஆண்டு தனது புகழ்பெற்ற கல்விக்கான வரைவு கொள்கையை தயாரித்தார். இந்த வரைவு கொள்கையின்படி அரசாங்கத்தின் கல்விக் கொள்கையின் நோக்கம் இந்தியாவின் பூர்வீக மக்களிடையே ஐரோப்பிய இலக்கியத்தையும் அறிவியலையும் மேம்படுத்துவதாகும். இதனை கற்பிக்க ஆங்கில மொழியினை பயன்படுத்த வேண்டும் எனவும் மெக்காலே அறிவுறுத்தினார். பெண்டிங் மெக்காலேயின் வரைவு கொள்கைக்கு ஒப்புதல் அளித்ததோடு கல்விக்கான நிதியை இனி ஆங்கில வழி கல்விக்கு மட்டுமே செலவிட வேண்டும் என்று முடிவு செய்தார். இது இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க. மூன்றாவது. விடுதலைக்கு பிறகு இந்திய அரசால் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான அமைக்கப்பட்ட நிறுவனங்கள் யாவை? இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 61, 62 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க. நாட்டில் பெருமளவு புறக்கணிக்கப்பட்ட அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையினை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டது. 3-5 ஆண்டு இதோட தொடர்ச்சி இங்க இருக்கு. 3-5 திட்ட காலங்கள் முடிவதற்குள் 5 IITகள், பல்வேறு சிறப்புமிக்க ஆராய்ச்சி பிரிவுகளில் 17 தேசிய ஆய்வகங்கள், அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம், அணு ஆராய்ச்சி மையம் ஆகியவை நிறுவப்பட்டன. அதன் பின் 1983 ஆசிரியர் கல்விக்காக DB சட்டோபாத்யாயா குழு, 1986 தேசிய கல்விக் கொள்கை ஆணையம்,
1990 அமைக்கப்பட்ட ஆச்சாரியா ராமமூர்த்தி மீளாய்வு குழு, எஸ்பால் குழு 1993, டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் ஆணையம் 2015 ஆகியவை மாறி வரும் காலத்திற்கேற்ப பாடத்திட்டத்தில் மாற்றங்களை செய்யும் நோக்கத்துடன் அமைக்கப்பட்டன. அவை கல்வி மேம்பாட்டிற்காக பல பரிந்துரைகளை வழங்கியுள்ளன. இது 3வது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க 4வது, கோத்தாரி கல்விக்குழுவின் முக்கியமான பரிந்துரைகளை சுட்டிக்காட்டுக. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 61 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க. கோத்தாரி ஆணையத்தின் முக்கிய பரிந்துரைகள்: 1. 10+2+3 கல்வி முறை. 2. இடைநிலை கல்வியை தொழில் கல்வியாக்கல். 3. பொதுப்பள்ளி கல்வி முறையில் செயல்படும் பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் கற்கலாம். 4. 6 முதல் 14 வயதுள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி. 5. மத்திய அரசு தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைந்தபட்சம் 6 விழுக்காட்டினையாவது கல்வித்துறையில் முதலீடு செய்ய வேண்டும் போன்றவையாகும். இது 4வது கேள்விக்கான விடை. ஒவ்வொரு பாயிண்டாக 1 by 1 எழுதிக்கிங்க. சரியா? இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.